Hey buddies, welcome to Python for Toddler series. So previous video la நம்ம என்ன program பார்த்தோம் அப்படினா ஒரு range of numbers கொடுத்துட்டு அதில இருக்கக்கூடிய odd numbers தனியாவும் even numbers தனியாவும் எப்படி நாம classify பண்ணி எடுக்கிறது அப்படி நாம பார்த்திருந்தோம். So previous video பார்க்காம யாராவது straight அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please descriptionல link கொடுத்திருக்கேன், நீங்க அந்த வீடியோவும் போய் பாருங்க so that நம்ம further பார்க்கக்கூடிய program அதில இருக்கக்கூடிய concepts எல்லாமே உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நாம ஸ்கூல்ல எல்லாம் படிச்ச மல்டிப்ளிகேஷன் டேபிள் இருக்கும் இல்லையா, சோ அதை எப்படி நாம பிரிண்ட் பண்றது அப்படினா நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். So first நம்ம எப்பவுமே நம்மளோட expected output frame பண்ணுவோம் இல்லையா, சோ அதே மாதிரி இந்த ப்ரோகிராமுக்குமே நம்மளோட expected output எப்படி இருக்கணும்னு ஃப்ரேம் பண்ணிக்கலாம். சோ ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிள் பிரிண்ட் பண்ணனும் அப்படினா எந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் நமக்கு வந்து வேணும்ங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லணும் இல்லையா கம்ப்யூட்டருக்கு. சோ அதனால கம்ப்யூட்டர் வந்து எந்த டேபிள் உனக்கு பிரிண்ட் பண்ணனும் அப்படினு ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட கேட்கணும். சோ அந்த வேல்யூ வந்து நம்ம வந்து கொடுத்துறணும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் 10 டேபிள் எனக்கு பிரிண்ட் பண்ணனும் அப்படினா அந்த நம்பரை நம்ம வந்து 10 அப்படி நாம வந்து கொடுத்துறணும். சோ இந்த இடத்துல கொடுத்ததுக்கு அப்புறமே நமக்கு என்ன பெர்ஃபார்ம் ஆகணும் அப்படினா ஒரு கோட் லாஜிக் வந்து பெர்ஃபார்ம் ஆகணும். பெர்ஃபார்ம் ஆயிட்டு எனக்கு அவுட்புட் எப்படி இருக்கணும் அப்படினா என்னோட டேபிள் வந்து பிரிண்ட் ஆகணும். சோ லைக் நம்ம டேபிள்ஸ் எல்லாமே நம்ம இப்படி தான் இருக்கும் இல்லையா, சோ 10 1s are 1, 10 2s are 20, 10 3s are 30, சோ இந்த மாதிரி லைனா இருக்கும் இல்லையா. சோ இந்த மாதிரி எனக்கு வந்து அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகணும். சோ இப்போ இந்த மாதிரி அவுட்புட்டை எப்படி எடுத்துட்டு வருது அப்படினு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கோடை வந்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ண உடனே என்கிட்ட என்ன கேட்குது அப்படின்னா வாட் டேபிள் யூ விஷ் டு பிரிண்ட் அப்படின்னு கேட்குது. ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்தோமோ அந்த லைன் தான் வருது. இப்போ எனக்கு வந்துட்டு 10 டேபிள் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதனால் நம்பர் 10 அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ட்ரு தரேன். ஸோ என்ட்ரு கொடுத்தனே பார்த்தீங்கன்னா என்னோட 10 டேபிள் வந்து இந்த இடத்துல நீட்டாக பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கோடில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா num is equals to int of input of what table you wish to print அப்படின்னு கேட்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் பிரகாரம் எந்த டேபிள் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகணுமோ அந்த டேபிளை நம்ம கிட்ட கேட்கணும்னு சொன்னோம் இல்லையா, அதாவது ஒரு நியூமரிக்கல் வேல்யூ ஒரு நம்பரை நம்ம கிட்ட கேட்கணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த லைனுக்காக தான் இந்த லைன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம என்ன வேல்யூ தருமோ அது போய் இந்த நம்பரில் நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ செகண்ட் லைனில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த லைன் பிரகாரம் நம்மள என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம கொடுத்த வேல்யூ 10 வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். ஸோ செகண்ட் லைனில் என்ன நடக்குது அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஃபார் லூப் எதுக்காக அப்படின்னா நெக்ஸ்ட் போகிறதுக்காக தான் நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஃபார் I in range 1,11 அப்படின்னு இந்த இடத்துல ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 1,11 அப்படின்னா வேல்யூஸ் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு புரியணும். ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷனுமே நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஃபார் லூப்பும் சரி இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனும் சரி நம்ம ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய தியரி வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியணும் அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய தியரி வீடியோஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஜஸ்ட் நான் ரேஞ்ச் ஃபங்க்ஷன்னா என்னென்னு ஜஸ்ட் நான் அவுட்லைனாக மட்டும் சொல்கிறேன். டீட்டெயில்டாக வேணுங்கிறவங்க ஸோ ப்ளீஸ் நீங்கள் அந்த வீடியோஸ் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ ரேஞ்ச் 1,11 அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார்ட் வேல்யூ, இதை வந்துட்டு ஸ்டார்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு எண்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ எண்ட் வேல்யூ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுலேருந்து ஒரு நம்பர் வந்து மைனஸ் பண்ணும். ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னா 1,10ன்னு இருக்கும். பிகாஸ் 11 - 1 செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 10 இருக்கும். ஸோ 1,10ன்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 3 4 5 6 7 8 9 10.
ஸோ ரேஞ்ச் 1,10 அப்படின்னா இதுதான் ரேஞ்ச் 1,10. 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஃபார் லூப் எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி அடுத்தடுத்து போகிறதுக்காக தான் நம்மளுக்கு வந்து ஃபார் லூப். இந்த 1 2 3 4 இந்த மாதிரி அடுத்தடுத்து போகிறதுக்காக தான் ஃபார் லூப். ஸோ அந்த லூப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரேஞ்சில் 1லேருந்து 11 வரைக்கும் நம்ம வந்து ஒரு நம்பர்ஸை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் தான் நம்மளுக்கு வந்துட்டு மெயினாக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது. அதனால தான் நம்மளுக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த அவுட்புட் வந்துட்டு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பிரிண்ட்டில் என்ன தரோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம் அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதாவது நம்பரில் என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ நம்பரில் என்ன இருக்குது அப்படின்னா 10ன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த 10 வந்து பிரிண்ட் பண்ணிவிடும். பிரிண்ட் பண்ணிவிட்டு என்ன பிரிண்ட் பண்ணுது அப்படின்னா டபுள் கோட்ஸ்குள்ளே ஒரு இன்ட்டு மார்க்கை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு எக்ஸ் சிம்பிள் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன தரேன் அப்படின்னா ஐயில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த ஐயை பிரிண்ட் பண்ண சொல்லி இந்த இடத்துல நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஐயில் என்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்னோட ஐ வந்து இந்த இடத்துல பாயிண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஐயில் 1 இருக்குது இல்லையா. ஸோ அதனால இந்த 1 வந்து எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் என்ன தந்திருக்கேன் அப்படின்னா ஒரு ஈக்குவல்ஸ் டு சிம்பிள் நான் டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன். டபுள் கோட்ஸில் கொடுத்தது அப்படியே பிரிண்ட் ஆகும் இல்லையா. ஸோ அதனால இந்த இடத்துல ஈக்குவல் டு சிம்பிள் எனக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம் இன்ட்டு ஐ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நம்மள என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 10ன்னு இருக்குது. ஐயில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 1ன்னு இருக்குது. ஸோ நம் இன்ட்டு ஐ அப்படின்னா 10 into 1 நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்ம் ஆகிட்டு இதோட அவுட்புட் வந்து 10. ஸோ இந்த 10ங்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல நம் இன்ட்டு ஐயில் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல நம்மளுக்கு 10ன்னு அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் யோசிக்கலாம் எதுக்காக இந்த இன்டூ மார்க்கும் இந்த இஸ் ஈக்குவல்ஸ் டு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ டேபிள் அப்படின்னா நம்ம டிஃபால்ட்டாக அதோட ஃபார்மேட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஸோ ஜஸ்ட் இந்த 10 1 இஸ் ஈக்குவல்ஸ் டு 10 இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது வந்து மல்டிப்ளிகேஷன் டேபிள் மாதிரியே நம்மளுக்கு தெரியாது. ஸோ மல்டிப்ளிகேஷன் டேபிள் அப்படின்னா 10 1s are 10 10 2s are 20. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபார்மேட்டடாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல இந்த இன்டூ சிம்பிளும் இந்த இடத்துல இந்த ஈக்குவல்ஸ் டு சிம்பிளும் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரோக்ராம் என்ன நடக்கும் அப்படின்னா திரும்ப இது வந்து ஃபார் லூப்க்கு போகும். ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது இப்போ ஐயோட வேல்யூ வந்து 2ல் இருக்கும். ஸோ திரும்ப அதே மாதிரி திரும்ப இந்த இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கே வரும். நம்மள என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணும். ஸோ நம்மள வந்து 10 தான் இருக்குது. ஸோ 10 வந்து மாறாது. ஸோ 10 பிரிண்ட் பண்ணிவிட்டு திரும்ப அதே இன்டூ சிம்பிள். அதுக்கப்புறமேட்டு இப்போ ஐயில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா ஐயில் வந்து 2 இருக்குது. அந்த 2வை இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிவிடும். அதே மாதிரி ஈக்குவல்ஸ் டு சிம்பிள். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா ஐயோட வேல்யூ வந்து 1 இல்லாமல் இந்த இடத்துல 2ன்னு இருக்குது. ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா 10 into 2ன்னு நடக்கும். ஸோ 10 into 2 வந்து 20. ஸோ இந்த 20 வந்து எனக்கு இந்த இடத்துல அவுட்புட்டாக பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி திரும்ப ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ திரும்ப ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 3க்கு போகும். நம்மள எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ இது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஐயில் இருக்கக்கூடிய வேல்யூ 3 இது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ 10ஐயும் 3ஐயும் இன்டூ பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்குமோ அந்த வேல்யூவை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு 10 வரைக்கும் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து ஐ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 4ல் இருக்கும், 5ல் இருக்கும், 6ல் இருக்கும், 7 8 9 அதுக்கப்புறம் 10க்கு போய் நிற்கும். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா ஸோ நம்மள என்ன இருக்கும் அப்படின்னா 10ன்னு இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு இன்டூ ஐ பண்ணும்போது ஐயில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா ஐ வந்துட்டு இப்போ லாஸ்ட்டில் 10ல் போய் நின்றுட்டுருக்கு. ஸோ 10 10 into 10 என்ன பண்ணும் அப்படின்னா 100ன்னு வரும். இந்த நம்பரை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிவிடும். பிரிண்ட் பண்ணிவிட்டு திரும்ப என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் திரும்ப இந்த ஃபார் லூப்க்கே போகும். ஸோ திரும்ப இந்த ஐயில் இருந்துட்டு அடுத்த நம்பர் ஏதாவது இருக்கான்னு போய் பார்க்கும். இந்த இடத்துல நம்மக்கிட்ட எந்த ஒரு நம்பருமே நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இல்லாததுனால என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஃபார் லூப் வந்துட்டு டெர்மினேட் ஆகிடும். டெர்மினேட் ஆகும்போது கீழே அடுத்து நம்மளுக்கு எந்த ஒரு லைன்ஸ் ஆஃப் கோடுமே நம்மளுக்கு வந்து இல்லை. ஸோ அதனால் ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகிடுது. அதனால் 10 into 10 100 மட்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ எதனால இந்த இடத்துல அடுத்த லைன் இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் கோடு கொடுக்கும்போதே நான் இதை வந்து ஃபார் லூப்குள்ளே தான் கொடுத்துருக்கேன். அதாவது நான் கொடுத்துருக்க இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இந்த ஃபார் லூப்க்குரிய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த இண்டென்டேஷன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த 4 ஸ்பேசஸ் கொடுத்து உள்ளே நம்ம இந்த மாதிரி ஒரு லைன் எழுதிருந்தோம் அப்படின்னா இந்த லைன் பிலாங்ஸ் டு இந்த ஃபார் லூப் அப்படின்னு அர்த்தம். இதுவே இந்த இடத்துல நான் இந்த ப்ரோக்ராம் லைன் ஸ்பேஸ் எதுவும் விடாமல் இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது வந்து என்னோட நார்மல் லைன்ஸ் ஆஃப் கோட்னு அர்த்தம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இது புரியறதுக்காக ஜஸ்ட் ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேபிள் பிரிண்டட் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி 10 கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டேபிள் பிரிண்டட் அப்படின்ட்டு ஒரு லைன் வந்து எனக்கு சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இந்த லைன் எதனால் வந்திருக்கு அப்படின்னா நான் இந்த இடத்துல ரிமைனிங் லைன்ஸ் ஆஃப் கோட் கொடுத்துருக்கேன். இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமேட்டு ரிமைனிங் லைன் இருக்கான்னு பார்க்கும். இந்த இடத்துல இருக்குது. என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா டேபிள் பிரிண்டட் அப்படின்னு சும்மா ஒரு லைன் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இந்த இடத்துல இந்த லைன் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு.
ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ என்ன டவுட் அப்படின்னா, இப்போ சப்போஸ் இந்த இடத்துல 10 into 10 வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இன்னும் எனக்கு ஒரு 2 நம்பர் சேர்ந்து வேணும் அப்படின்னா, லைக் 10 into 11 அதுக்கப்புறம் 10 into 12 எனக்கு இதுவும் சேர்ந்து வரணும் அப்படின்னா இது எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்குமே இதே கோட் தான். ஸோ அதுக்கு நான் இதே கூட நான் காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் தான். என்ன தரேன் அப்படின்னா, இந்த இடத்துல 11 கொடுக்காம இந்த இடத்துல 13 கொடுத்துட்டு நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ 10 டேபிள் வேணும், 10ன்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், என்னோட அவுட்புட்டில் எனக்கு இன்னும் 2 லைன் வந்து எனக்கு சேர்ந்து வந்திருக்கு. லைக் 10 into 11 என்னவோ அது வந்து எனக்கு வந்து 110 பிரிண்ட் பண்ணியிருக்கு. 10 into 12 என்னவோ அதை வந்து எனக்கு இந்த இடத்துல 120 பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நான் பெரிய ஆல்ட்ரேஷன் எதுவுமே பண்ணல. இந்த இடத்துல இந்த எண்ட் வேல்யூ மட்டும்தான் மாற்றிருக்கேன். ஸோ முன்னாடி ப்ரோக்ராம் பிரகாரம் நான் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா 1,11 கொடுத்துருந்தேன். ஸோ 1,11 அப்படின்னா -1 நடக்கும். -1 நடந்துட்டு 1லேருந்து 10 வரைக்கும் தான் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அதனால எனக்கு இந்த இடத்துல 10 வரைக்கும் நம்பர்ஸ் பிரிண்ட் ஆச்சு. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1லேருந்து 13 வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ 13ல் -1 நடக்கும். ஸோ 13ல் -1 அப்படின்னா 1லேருந்து 12 வரைக்கும் இருக்கும். அதனால எனக்கு இந்த இடத்துல இந்த 11ம் 12ம் எனக்கு இந்த இடத்துல சேர்ந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி நம்பர்ஸ் எது வரைக்கும் உங்களுக்கு வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல எத்தனை டைம்ஸ் அந்த நம்பர் அதாவது எத்தனை டைம்ஸ் அந்த ஐட்ரேஷன் நடக்கணுமோ இந்த இடத்துல நீங்கள் வேல்யூஸ் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து 20 வரைக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 20ன்னு கொடுத்துடலாம். பட் ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல -1 வந்து இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் நடக்கும். ஸோ 12 வரைக்கும் வேணும் அப்படின்னா ஒரு நம்பரை நீங்கள் இந்த இடத்துல சேர்த்து கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு 14 வரைக்கும் வேணும் அப்படின்னா 14 + 1 ஆட் பண்ணி நீங்கள் 15 இந்த இடத்துல கொடுக்கணும். அப்போ தான் ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது உங்களுக்கு வந்து 14 வரைக்கும் வரும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்த இந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் பிரிண்ட் பண்ணுற ப்ரோக்ராம் எப்படி நடக்குதுன்ட்டு உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் கிட்டப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பை.